பவளமல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூ இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பவளமல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டு அம்பாளுடைய 108 போற்றிகள், மகாலட்சுமியினுடைய 108 போற்றிகளை சொல்லி நாம ஒவ்வொரு பூவா என்ன பண்ணணும், அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தங்க நகையின் மேல போடணும். ஏன்னா தங்கத்தின் வடிவாக அங்க மகாலட்சுமி என்ன பண்றாங்க, எழுந்தருளுகிறார். அப்ப அந்த 108 போற்றிகள் செய்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம், நெய்வேத்தியமாக என்ன, பால் பாயாசம், அன்னாசி பழம், மாதுளை பழம், வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் தாம்பூலத்துல நம்ம எப்போதுமே வைப்போம் இல்லையா. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபட்டதற்கு பிறகு நெய்வேத்தியம் முடித்துட்டு அதை வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும், வெளிநபர்களுக்கு கிடையாது, வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த நெய்வேத்தியத்தை உண்டு மகிழ விரைவில், அதாவது அடகு போன பொருள் வீடு திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. இது நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் அடைந்த பரிகாரம். ஏன் இது எப்படி சார் ஆகுது, இதுக்கான காரணம் எங்கிருந்து, இது நீங்க எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க, ஒரு குண்டுமணிதாக வச்சா எல்லாமே வந்துருமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா தெய்வங்களுடைய எந்திர ஆகர்ஷணத்தினுடைய ஈர்ப்புத்தன்மை